Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, உங்களோட எனர்ஜி லெவல் எந்த மாதிரி இருக்க போகுது பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர், பைல் நம்பர் 2 பிங்க் கலர், pile number 3 white color. ஓகே, நீங்க கலர் பேசிஸ்லயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பைல் எதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ மோர் தேன் 1 பைல் எஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், பைல் நம்பர் 1 பார்ப்போம். Got 7 of Swords. Okay, Moon card. Eight of Pentacles. Pile number 1. First of all, இந்த வாரத்தோட எனர்ஜி பார்த்துடலாம். எனர்ஜி வந்து கொஞ்சம் பிகினிங்ல இல்லை மிட் டைம்ல கூட கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் இந்த ஒரு வாரம். அது வந்து நீங்களா உருவாக்குற ஒரு கன்ஃபியூஷன் தான். ரியாலிட்டி வேறையா இருக்கும், ஆனால் நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு விதம் வந்துட்டு கொஞ்சம் தப்பா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பீப்புள் பத்தி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி பத்தி நீங்க இந்த ஒரு வாரம் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிறது இந்த ஒரு வாரம் வந்துட்டு என்ன விதமான எமோஷன்ஸ், என்ன விதமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அதோட அட்டாச் ஆகாதீங்க. அண்ட் அதோட வந்துட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டு அதை உங்க லைஃப்ல வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ரைட். ஸோ என்ன விதமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்சைடு உங்க மனசுக்குள்ளர நடக்குதோ வந்து அது வந்து என்கரேஜ் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா, அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த ஒரு வாரம் உங்ககிட்ட வந்துட்டு இதை டைரக்ட்லி இல்லைன்னா ஒரு இன்டைரக்ட்லி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்க லைஃப்ல வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஹிடன் பர்சன் இருக்காங்க. அந்த ஹிடன் பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. பட் ஆனா உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவுல வேற யாரோ இருக்காங்க. ஸோ அது யாருன்னு உங்களுக்குமே வந்து தெரியாது. இன்ன வரைக்குமே அது ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஸோ அந்த பர்சன், அந்த நடுவில் இருக்கிற அந்த தேர்ட் பர்சனை தாண்டி உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் லைக் அ மேஜிக், ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருக்கும். அதாவது நீங்க ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணியிருப்பீங்களா, தப்பா கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து வேற மாதிரி ஒன்று நடக்கும். ரைட். ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு இதுல மேஜிக் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த ஒரு வாரம். ஒரு விஷயம், கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். டோன்ட் லெட் யுவர் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் யூ. என்னோட ஃபேவரேட்டான ஒரு கொட்டேஷன் இது. ஸோ இதுதான் வந்து பைல் நம்பர் 1க்கு இந்த ஒரு வாரம் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எமோஷன்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, அது உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஓகேங்களா, ஸோ எமோஷனல் வைஸ் வந்துட்டு எஸ். அண்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் சைடை பார்க்குறப்போ பைல் நம்பர் 1க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம்
சீரியஸ்னஸ் வேண்டாம். இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களோட கெரியர்ல எஸ்பெஷலி பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸ்லாம் வேணாங்க. அதாவது இப்போ இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, 20 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. உங்களோட டைமை மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்க, எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பட் இந்த ஒரு வாரம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். கரெக்டான டைமிங், எப்பயும் இருக்கிற ரெகுலர் டைமிங்கில் வேலை செய்யுங்க. எக்ஸ்ட்ரா டைமிங்ஸ் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்கள் மைண்டை வேறு இதில் டைவர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சம்திங் உங்களோட யூனிவர்ஸ் ஒரு ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு இது டைரக்ட்லி இல்லைன்னா இன்டைரக்ட்லி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. தட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ நீங்கள் செய்கிற வேலை கொஞ்சம் ஒரு 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 வேற மாதிரி செய்யணும், இனோவேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வார்னிங் வந்திருக்கலாம். பட் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்னால. ஓகே, ஸோ இந்த ஒரு வாரம் லெட் கோ, ஜஸ்ட் ரிலாக்ஸ், எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அண்ட் கரெக்டாக பேலன்ஸ்டு டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆட்டிடியூட் வைஸ் பைல் நம்பர் 1 ரொம்ப சைலண்டாக இருப்பீங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி உங்ககிட்ட பேசினா கூட நீங்கள் 10 வார்த்தை அவங்க பேசுகிறாங்கன்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவீங்க, இல்லை எக்ஸ்பிரஷன்ஸில் பதில் சொல்லுவீங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன் பேசும். ஓகே, ஸோ அதாவது ரொம்ப டாக்கட்டிவாக இருந்த பைல் நம்பர் 1 இந்த ஒரு வாரம் ரொம்ப சைலண்ட் ஆவீங்க, ரொம்ப சைலண்ட். பட் அது இட் இஸ் குட். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப அதாவது பீப்புள் உங்கள் லைஃப்பில் உங்கள் விஷயத்தில் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினச்சவங்க கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்க்குறப்போ இந்த ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அது ஒரு கற்பனைகள்னால உருவாகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். அதாவது நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அது வேற விதமாக ஒரு கற்பனையாக கொண்டு போயிட்டு ஓவர் திங்கிங் கொண்டு போயிட்டு அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். பட் ஜஸ்ட் இக்னோர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 1க்கு கிளியர் மெசேஜ் கொடுக்கறது, ஜஸ்ட் ரிலாக்ஸ், டேக் யுவர் டைம், கோ அவுட், வெளியே போங்க, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புளோட பேசுங்க. ஓகே, ஸோ பி ஆக்டிவ். ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு பக்கம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இலூஷன்ஸ் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை லைட்டாவது கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ், கைடன்சஸ், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த ஒரு வாரம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வண்டர்ஃபுல். Five of Pentacles and Two of Pentacles. Okay. Pile number 2. Actually, எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஐ திங்க் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் டிவைன் சைடு இஸ் வாட்சிங். ஆக்சுவலி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, டெஃபினெட்லி வாட்ச் பண்ணுறாங்க. உங்களோட லவ்டு ஒன்ஸ் ஃப்ரம் அதர் சைட் வாட்ச் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பட்டர்ஃப்ளைஸ் இல்லைனா சம் கோயின்சிடென்சஸ், ஒரு சில மாதிரி ஃபெதர்ஸ், அண்ட் இது ட்ரீம்ஸில் கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னாலோ இல்லைனா ஒரு டிவி சேனலில் இல்லைனா ஒரு நார்மலி புக்கு ரீட் பண்ணுறப்போ அந்த புக்கில் அந்த பிக்சர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ எது மூலயமாவது நீங்கள் இந்த சயின்ஸை பார்க்குறீங்க அப்படின்னாவே எஸ், அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா டோருமே க்ளோஸ் ஆன மாதிரி பைல் நம்பர் 2க்கு ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறது, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, எனர்ஜி வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப இந்த ஒரு வாரம் வந்து அதிகமாக ஒரு இந்த சூழ்நிலைகளை பேலன்ஸ் பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன், என்னோட மைண்டை நான் வந்து சரி பண்ணுறேன் இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு வேலை செய்ய வேண்டாம். உங்கள் மைண்டை உங்களால் நார்மலைஸ் பண்ண முடியும், ஈஸியாகவே பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு குட் சோல்ஸ் கிட்ட, நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நல்ல ஒரு குட் பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னாவே உங்கள் மைண்ட் நார்மல் ஆகும். உங்களுக்கு யார் கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்களோ அந்த பர்சன் கிட்ட இந்த ஒரு வாரம் நீங்கள் பேசுங்க. ஒரு ஃபோன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களை நீங்களே என்டர்டைன் பண்ணிக்கோங்க. கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைடு. எப்பயுமே வந்துட்டு இந்த வரி பண்ணிட்டு இதெல்லாம் வேண்டாம், இந்த எனர்ஜிலாம் வேண்டாம். நோ யூஸ். நீங்கள் எதை பற்றி ரொம்பலாம் கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி இப்போது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் இப்போ என்ன வந்து கவலைப்படுறீங்களோ அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை. எதுக்கு இப்படி போட்டு கவலைப்பட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? தேர் லாஃபிங். உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் ஹிடன்ல இருக்குன்னு கூட அனலைஸ் பண்ணாமல் அப்படியே வந்து பிளைண்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஓகே, பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில மேஜிக்கல் வேர்ட்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இது மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு, ஆக்டிவேட் பண்ணுங்க. பிகாஸ் ஃபைல் நம்பர் 2க்கு ஸ்பிரிட் அனிமலோட ஒரு மெசேஜ், ஸ்பிரிட் அனிமலோட ஒரு கைடன்சஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, 2 வந்து இருக்கு. இது வந்து கிளீன் அண்ட் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து தேர் லாஃபிங். உண்மையிலே அவங்க வந்து உங்களோட டிவைன் மேற்கொண்டு நீங்கள் இன்னுமே உங்களை பற்றி புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு வாரம். கனெக்ட் மோர் வித் ஸ்பிரிட் அனிமல்ஸ். உல்ஃபோட எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஓகே, மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பர்சனாக ஆகணும்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்களோ அந்த பர்சன் ஒரு விஷுவல் கொண்டு வாங்க மைண்டில். அண்ட் அந்த ஒரு கோல்ஸ், அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், என்னோட கோல்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. இது மாதிரி வந்துட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்துட்டு ஆஃபன் யூஸ் பண்ணுங்க இந்த ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு அன்னெசரின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் அது நெசசரின்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 100% அது தேவைன்னு கிடையாது, தேவை இல்லைன்னு இல்லை, ஆனாலும் ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, கெரியர் வைஸ் பார்க்குறப்போ ஜஸ்ட் லெட் யுவர் கிரியேட்டிவிட்டி ஃப்ளோ. அதாவது உங்களுக்கு எனக்கு கிரியேட்டிவ் வேணும், புதுசாக ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணாதீங்க இந்த ஒரு வாரம். ஜஸ்ட் ஃப்ளோ, லெட் இட் ஃப்ளோ. நார்மலாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா கேஷுவலாக மைண்டை வச்சுட்டாவே தானாக கிரியேட்டிவிட்டி, தானாக ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அண்ட் சம் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு இந்த வீக் பிகினிங்கில் வந்துட்டு, பிகினிங் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு எண்டு கூட வரலாம், ஒரு பழைய பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் இல்லை ஒரு பர்சன், ஏதோ ஒரு பழைய விஷயங்கள் வந்துட்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு வாரம். இட் குட் பி 1 or 2 days வந்து அந்த மாதிரி தான் ஓவர் திங்கிங்கில் போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வரப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஓகே,
ரிலேஷன்ஷிப் வைஸில் ஐ திங்க் ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் வந்துட்டு பேஷனேட்டாக எனக்கு வந்து இவங்க கிட்ட பேசணும், இவங்க கிட்ட வந்துட்டு லவ் ஷேர் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறையிற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு வாரம். பிகாஸ் வந்து உங்களோட மற்ற எனர்ஜி மற்ற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டூ பீக் ரொம்ப ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆக்டிவ் ஆவீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்க, ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த வாரம் அப்படிதான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் அந்த லவ் மட்டும் விட்டுறான்ட்டீங்க. ஓகே, அந்த லவ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் டைம் மட்டும் கரெக்டாக இந்த ஒரு வாரம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி குட். பிகாஸ் வந்து கெரியரில் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2க்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த வாரம் அந்த வீக்னஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு விஷயம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம். இந்த பேரலல் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்னும் ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப், கெரியர்னா கெரியர், அப்படி தான் இருப்பீங்க. ஸோ பேரலி பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் இந்த ஒரு வாரம் அதிகமாக பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் ஒயிட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 3க்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ். வாட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட், ஓகே வெயிட், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட், ஓகே, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். பைல் நம்பர் 3 வந்துட்டு உங்களோட ஆக்சுவலி பைல் நம்பர் 3யோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் கூட அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பர்சன் பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் இன்ட்யூஷன் உங்களோட உள்ளுணர்வு வந்துட்டு அந்த பர்சனை பற்றி கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். சுற்றி இருந்தவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த பர்சனை அந்த சூழ்நிலையை என்ன சொன்னீங்களோ அது அப்படியே வந்துட்டு பலிக்கும் இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக. ஸோ பீப்புளே வந்துட்டு உங்கள் ஓன் ஃபேமிலியை ஆச்சரியப்படுவாங்க. எப்படி கரெக்டாக சொன்ன, ஒரு சிம்பிள் ஒரு சைன் கூட எங்களுக்கு தெரியல, ஆனால் நீ எப்படி கரெக்டாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆச்சரியப்படுவாங்க. சம்வேர் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து இருக்கும். ரைட், உங்களோட அந்த மைண்ட் செட், அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த விஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த ஒரு வாரம். உங்களோட விஷன் வந்துட்டு வெரி கிளியர். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், நீங்க செய்யற வேலையில கரெக்டான டைரக்ஷன்ல போறீங்களா இல்ல தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிட்டு டைவர்ட் ஆகுறீங்களா, அது அழகா வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு நல்லா இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சுத்தமாக எனர்ஜி இல்லைம்பிங்க, சம்டைம்ஸ் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நாளுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் தான் வந்து பைல் நம்பர் 3க்கு இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்காது. அண்ட் பைல் நம்பர் 3 வந்து இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, ஒரு விஷயம் யோசிக்கிறதே வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தாங்க இருக்கும். ஃபியூச்சரில் ரொம்ப வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களை தான் யோசிப்பீங்க. உங்கள் விஷன்ஸ் ரொம்ப வைட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஒரு வாரம். எனர்ஜி இஸ் குட், பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஒன்று. ஓகே, கெரியர் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனர்ஜி வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு நாளும் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எனர்ஜியில் இருந்தால் உங்கள் சுற்றி இருக்கவங்க அப்படியே ஆப்போசிட் எனர்ஜியில் இருக்காங்க. இப்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க நெகட்டிவ் ஆகிறாங்க. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி நெகட்டிவாக இருக்கிறப்போ சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவ் ஆகிறாங்க.
ஸோ சம்மர் வந்து வெளியில் இருக்கிற எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அது நீங்கள் பேலன்ஸ் கண்டிப்பாக அது பண்ணணும். அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். பைல் நம்பர் 3, உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒரு வாரம் நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்க, யாரோட கனெக்ட் ஆகுறீங்களோ, ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயம் வந்து வர்றது என்னன்னா, எனர்ஜி ஷேரிங் மே ஹேப்பன். எனர்ஜி ஷேரிங் அப்படிங்கிறது, இப்போ நீங்க ஒருத்தவங்களை மீட் பண்றீங்க, அவங்களோட எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க வந்து அது உங்களுக்கு எப்படி, அது நீங்க அவங்க எனர்ஜி ரிசீவ் பண்றீங்கன்னு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வருவீங்க, ஏதாவது திடீர்னு ஏதாவது ஃபீவர் வரலாம், இல்லைன்னா நல்லதா இருக்கும், திடீர்னு கீழே விழுந்துருவீங்க, ஏதாவது அடிபட்டுடும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, எஸ், நீங்க எனர்ஜி ஷேர் ஆயிருக்கு. கிளென்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே, ஜஸ்ட் சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். கெரியர் வைஸில் வந்துட்டு பேஷனேட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ வந்து இருக்கும். அதாவது பேஷனேட் எனர்ஜி நல்லா இருக்கும், பட் உங்களோட டீம் மெம்பர்ஸ் இல்லைனா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கல்ல, அந்த பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க உங்களை. அதாவது அவங்களோட ஓன் ஐடியாஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஒரு ட்ராக் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கரெக்டானதாக பிளானிங்கில் போகிறீங்க. கோ அக்கார்டிங் டு யுவர் பிளானிங். உங்கள் பிளானிங் படி போங்க. கெரியரில் டைவர்ஷன்ஸ் வந்துட்டு வேண்டாம். ரிலேஷன்ஷிப் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வந்து இருக்கும். எய்தர் யுவர் ஓன் ஃபேமிலி இல்லைன்னா வந்துட்டு சூசன் ஃபேமிலி. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு, ஒரு லவ் இருக்கும். பட் இருந்தாலும், அதாவது சுற்றி இருக்கவங்க லவ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ யூ ஹாவ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பைல் நம்பர் 3 வந்து ஒரு விஷயம் இந்த வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணை பார்த்து பேசுங்க. பிகாஸ் இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்கள் வேற கீழே பார்த்துட்டே பேசாதீங்க. இல்லைனா வந்து பிகாஸ் ஒரு ஐ கான்டாக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு ஷைனஸ் இருக்கு, இல்லைனா ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ரீசன்ட் டைமில் பார்க்குறீங்க. ஒரு ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இல்லைனா ஒரு ஷைனஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அது ஆக்சுவலி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப வந்து கீப் யுவர் செல்ஃப் போல்டாக ஸ்ட்ரைட்டாக இருங்க. ஓகே, ரொம்ப வீக்னஸ் ஆஃப் கேரக்டராக காமிக்காதீங்க. பைல் நம்பர் 3. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கும். அதாவது ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யாரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களோ, இட் குட் பி உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் ஷேர் பண்ண பர்சனாக இருக்கலாம். வேண்டவே வேண்டாம் என் லைஃப்பில், ஐம் டயர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் யதார்த்தமாக எங்கே வெளியே மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சில பேருக்கு கிளிக் ஆகும். யதார்த்தமாக வெளியே மீட் பண்ணி பேசுறதுக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பட் பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் போல்ட் கேரக்டராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. That's all for pile number 3. Thank you.